இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா ஆப்பிளா ஆண்ட்ராய்டா? I am the only one. Super one. No comparison. ஆமா நண்பர்களே, இவன் லான்ச் ஆகும்போது என்ன சொல்லிக்கிட்டு வந்தான்னா, நோக்கியா போன்ல பட்டனா இருக்குது, நான் பட்டனே இல்லாம டச் போனை இறக்குறேன்டா அப்படின்ட்டு. அது உண்மையாவே அந்த டைம் வந்து ஒரு பெரிய ஒரு இனோவேஷன். அப்புறமா ஆப் ஸ்டோர் கொண்டு வந்தான், ரெட்டினா டிஸ்பிளே கொண்டு வந்தான், ஃபேஸ் ஐடி கொண்டு வந்தான். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து லாஸ்டா எல்லாம் சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகுறதுக்கு நல்ல ஒரு எக்கோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணான். ஆனா இது எல்லாம் பண்ணி நம்பர் 1 இருந்த அவன் இப்ப என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல நண்பர்களே. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இதுவே ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோல்டபுள் டிஸ்பிளே, 1 இன்ச் சென்சாரு, ஃபாஸ்டான சார்ஜிங்கு, ரிவர்ஸ் சார்ஜிங்கு, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் வந்து ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது. இவன் இன்னும் 15-25 வாட்டே அவன் தாண்டலை. அவன்லாம் 80, 90, 120ன்னு பெட்ருக்கிறான்டா. இவன் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இருந்த சமயத்துல அவன் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்தான் நண்பர்களே. இவனோட ஏர்பாட்ஸ் சேல்ஸ் அதிகரிக்கணுங்கிறதுக்காகவே அவன் போட்டு தூக்குனான் நண்பர்களே. தூக்கிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி ஆண்ட்ராய்டு வந்தாலுமே அவன் அதுல புது ஒரு இனோவேஷனை கொண்டு வந்திருந்தான். எல்ஜி மாதிரியான கம்பெனிஸ் டைரக்டாவே ஒரு டேக்கை இன்புல்டா கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள் ஒரு நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்தா அதை உங்களோட இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க கண்டிப்பா. ஆனா அவன் சார்ஜரை எடுக்கிறான்னு நீங்களும் எடுக்காதீங்கடா. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதை நீங்க எப்படினாலும் ட்வீக் பண்ண முடியும். நீங்க வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்றீங்க, ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்ல சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகணும், இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான இது அப்படின்னா ஐஃபோன் வாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவேன், அந்த சிம்பிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னு வை, சாவு சாவும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்பிள் கண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே.